Students, welcome to biology class. Today we will discuss about respiratory system of leech, circulatory system of leech, nervous system of leech, and then excretory system of leech. Okay, so now we will discuss about one by one system. First one system is respiratory system. First one is respiratory system. What is mean by respiration? Already we learned respiration in first unit. Respiration means swasithal. What is mean by respiration? Exchange of gases between organism and external environment is known as respiration. Okay. So உயிரினங்களுக்கும் சூழ்நிலை மண்டலத்துக்கும் இடையே நடைபெறக்கூடிய வாயு பரிமாற்றத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்லேயே பார்த்துருக்கோம். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் லீச்சோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரெஸ்பிரேட்டரி மீன்ஸ் சுவாசம், சிஸ்டம் மீன்ஸ் மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ லீச்சோட சுவாச மண்டலம் எப்படி இருக்குது அப்படின்றது தான். ரெஸ்பிரேஷன் டேக் பிளேஸ் த்ரோ தி ஸ்கின் இன் லீச். இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ இது ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ். ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது எதில் நடக்கும் அப்படின்னா லீச்சில் நடக்கும். எதன் மூலம் நடக்கும் அப்படின்னா ஸ்கின் மூலம் நடக்கும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் டென்ஸ் நெட்வொர்க் ஆஃப் டைனி பிளட் வெசல்ஸ் கால்டு கேபிலரிஸ். ஸோ இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. டென்ஸ் நெட்வொர்க் ஆஃப் டைனி பிளட் வெசல்ஸ் கால்டு டேஸ் அப்படின்னா கேபிலரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே டென்ஸ் மீன்ஸ் அடர்த்தி, நெட்வொர்க்குனா வலையமைப்பு, டைனி மீன்ஸ் சிறிய, பிளட் வெசல்ஸ் மீன்ஸ் இரத்த குழல்கள். சிறிய இரத்த குழல்கள் அடர்த்தியாக வலைப்பின்னல் மாதிரி அமைந்து இருக்கக்கூடிய அமைப்புக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோன்னா கேபிலரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இட் கண்டைன் த ஹீமோசிலிக் ஃப்ளூயிடு. இந்த கேபிலரிஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீமோசிலிக் ஃப்ளூயிடு. ஹீமோசிலிக் மீன்ஸ் உடற்குழி அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளூயிட் அப்படின்னா திரவம்னு அர்த்தம். ஸோ உடற்குழி திரவத்தினால நிரம்பி இருக்கிறது தான் கேபிலரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் இந்த கேபிலரிஸ் அப்படிங்கிறது எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிடெர்மிஸில் இருக்கும். எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்கும்? எபிடெர்மிஸ். வாட் இஸ் மீன் பை எபிடெர்மிஸ்? இட் இஸ் எ அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஆல்ரெடி நம்ம அனாட்டமியில் படிச்சிருக்கோம் ஃபஸ்ட் யூனிட்டில். ஸ்ட்ரக்சர் ஆஃப் அனாட்டமி, ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபுக்கு. வாட் இஸ் மீன் பை அனாட்டமி? ஸ்டடி ஆஃப் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரூட்டு, ஸ்டெம்மு, லீஃபோட அனாட்டமி ஸ்ட்ரக்சரில் ஃபஸ்ட்டு பார்ட்டே எதுன்னு சொல்லுவோன்னா எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ எபி மீன்ஸ் மேலே அப்படின்னு சொல்லுவோம். எபிடெர்மிஸ் அப்படிங்கிறது அவுட்டர் மோஸ்ட் லேயர். ஸோ எபிடெர்மிஸில் செல்ஸ் காணப்படும். பிட்வீன் த செல்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் த செல்ஸில் ஸோ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிலரிஸ் இருக்குது. ஸோ அந்த கேபிலரிஸ் அப்படிங்கிறது எதனால் ஆன அமைப்புன்னு சொல்கிறோன்னா நெட்வொர்க் மாதிரி டைனி பிளட் வெசல்ஸ் சேர்ந்து வலைப்பின்னல் மாதிரி அமைப்புக்கு பேர் கேபிலரிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அது என்ன இருக்கும் அப்படின்னா கண்டெய்னிங் ஹீமோசிலிக் ஃப்ளூயிடுனால மேடப்பாயிருக்கும், அதுக்குள்ளே இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் டேக் பிளேஸ் பை டிஃப்யூஷன்ஸ். இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. லீச்சில் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க எதில் அப்படின்னா டிஃப்யூஷன் மெத்தடில் தான். ஸோ எப்படி? வாட் இஸ் மீன் பை டிஃப்யூஷன்? டிஃப்யூஷன் மீன்ஸ் ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன். சால்வெண்ட்டு ஹை கான்சன்ட்ரேஷனில் இருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகிறதுக்கு பேர் தான் டிஃப்யூஷன். டிஃப்யூஷன்னா பரவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடர்த்தி அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்து அடர்த்தி குறைவான இடத்திற்கு கரைசலானது
மூவ் ஆகக்கூடியதுக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிஃப்யூஷன். ஸோ அந்த மெத்தடில் தான் லீச்சில் என்ன நடக்குதுன்னா கேஸஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ எந்த ஒரு ஆர்கானிசமாக இருந்தாலும் கேஸஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஆக்சிஜன் எடுத்துக்கு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணும். ஸோ அது மாதிரி தான் லீச்லேயும் நடக்கும். ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் டிசால்வ்டு இன் வாட்டர். ஸோ ஆக்சிஜன் எங்கே டிசால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கு. ஸோ அப்படி டிசால்வ் ஆகி இருக்கக்கூடிய ஆக்சிஜனு என்ன மெத்தடில் தான் மூவ் ஆகும் அப்படின்னா டிஃப்யூசஸ் மெத்தடில் த்ரோ தி ஸ்கின்னுக்கு போகும். ஸ்கின்னிலேருந்து எங்கே போகும்னா ஹீமோசிலிக் ஃப்ளூயிடுக்கு போகும். ஓகேவா? ஸோ டிஃப்யூஷன் மெத்தடில் தான் கேஸஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ ஆக்சிஜன் வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கும். ஸோ அது டிஃப்யூஷன் மெத்தடில் த்ரோவா ஸ்கின்னிலேருந்து எங்கே போகும்னா ஹீமோசிலிக் ஃப்ளூயிடுக்கு போகும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் ஒயில் அதே வேயை யூஸ் பண்ணி தான் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியே அனுப்பும். கார்பன் டை ஆக்சைடை என்ன பண்ணிக்கும்? வெளியே அனுப்பக்கூடியது. எந்த வேவை யூஸ் பண்ணி? டிஃப்யூசஸ் மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஆக்சிஜனை வாட்டரில் டிசால்வ் ஆகிருக்கக்கூடிய ஆக்சிஜனை டிஃப்யூஷன் மெத்தட் மூலமாக ஸ்கின்னிலேருந்து எதுக்கு போகும்னா ஹீமோசிலிக் ஃப்ளூயிடுக்கு. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடையும் டிஃப்யூஷன் பரவல் முறையில் தான் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா வெளியேற்றும். ஓகேவா? ஸோ அண்ட் தென் லீச்சோட ஸ்கின் பார்த்தோம் அப்படின்னா கெப்டு மாய்ஸ்ட் மீன்ஸ் ஈரப்பதம் அண்டு ஸ்லிம்மி அப்படின்னா வலுவழுப்பாக இருக்கக்கூடியது. லீச்சை பார்த்தோன்னா மழை காலத்தில் நம்ம ஊரில் அதிகமாக லீச் அட்டை இருக்கும். அட்டையோட மேற்புறம் பார்த்தோன்னா எப்பயுமே வலுவலுன்னு இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு செக்ரீஷன் ஆஃப் மியூக்கஸ். என்ன செக்ரீஷன் நடக்குது? மியூக்கஸ் செக்ரீட் பண்ணுது. மியூக்கஸ் மீன்ஸ் ஒரு கோழை திரவம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கோழை திரவம். இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு எப்படி இருக்கும் கோழை திரவம் அப்படின்னா நமக்கு சளி பிடிச்சிருந்தா நம்மளோட சளி கொஞ்சம் கெட்டியாக வலுவலுன்னு இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மியூக்கஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுவும் மியூக்கஸும் அது மாதிரி இருக்கக்கூடியது. ஸோ மியூக்கஸை லீச்சு செக்ரீஷன் பண்ணுறதுனால தான் அதோட பாடி எப்பயுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லிம்மியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மியூக்கஸ் செக்ரீட் பண்ணுறதுனால எதை ப்ரீவென்ட் பண்ணிக்கும்னா இட்டு ஃப்ரம் ட்ரையிங். பாடி ட்ரை ஆகாமல் என்ன பண்ணிக்கும்னா ப்ரீவென்ட் பண்ணிக்கும். ஸோ இதுதான் என்னது அப்படின்னா லீச்சோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே? ஸோ அண்ட் தென் சிஸ்டம்ஸ் நெக்ஸ்ட்டு சிஸ்டம் சர்க்குலேட்டரி சிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் சிஸ்டம் என்ன சொல்கிறோம்? சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை சர்க்குலேட்டரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா சர்க்குலேட்டரின்னா சுற்றோட்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சர்க்குலேட்டரி அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம்? சுற்றோட்டம்னு சொல்கிறோம். சிஸ்டம்னா மண்டலம். ஸோ எதை பற்றி பார்க்குறோம்? லீச்சோட சர்க்குலேட்டரி சுற்றோட்ட மண்டலத்தை பற்றி பார்க்குறோம். லீச்சில் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஹீமோசிலிக் சிஸ்டம் மூலமாக. ஸோ ஹீமோசிலிக் அப்படிங்கிறது உடற்குழி, சிஸ்டம்னா மண்டலம். உடற்குழி மண்டலம் மூலமாக தான் லீச்சில் என்ன நடக்கும்னா சர்க்குலேஷன் நடக்கும். There are no true blood vessels. இதில் என்ன கிடையாதுன்னா உண்மையான ட்ரூனா என்னது? உண்மையான blood vessels கிடையாது. ஸோ இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. லீச்சில் உண்மையான பிளட் வெசல்ஸு இருக்காது. ஸோ பிளட் வெசல்ஸ் மாதிரியே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கக்கூடிய பார்ட்ஸ் தான் என்ன பார்ட்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். உண்மையான பிளட் வெசல்ஸ் கிடையாது. பிளட் வெசல்ஸ் மாதிரியே ரீப்ளேஸ் ஆகிருக்கக்கூடியதை எதுன்னு சொல்கிறோன்னா சேனல்ஸ் கால்டு ஹீமோசிலிக் சேனல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. பிளட் வெசல்ஸ் மாதிரியே ரீப்ளேஸ் ஆகிருக்கக்கூடியதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோன்னா சேனல்ஸ் கால்டு ஹீமோசிலிக் சேனல்ஸ் ஆர் கெனால்ஸ்ன்னு சொல்லலாம். ஆர் என்னன்னு சொல்லலாம்? கெனால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபில்டு வித் பிளட் லைக் அ ஃப்ளூயிடு. ஸோ அதில் ரத்த திரவம் காணப்படக்கூடியது. ஸோ அந்த கேனால்ஸில் என்ன ஃபில் ஆகிருக்கும்? பிளட் ஃப்ளூயிடு வந்து பிளட் லைக்கிய ஃப்ளூயிடு வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில் ஆகிருக்கும். இந்த சீலோமிக் ஃப்ளூயிடு கண்டைன்ஸ் ஹீமோக்ளோபின். ஸோ அதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஹீமோக்ளோபின் இருக்கும். ஓகேவா?
அண்ட் தென் இருக்கிறது ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது என்னது, ஆர்பிசி அப்படின்னா அதில் என்ன இருக்கும், ஹீமோக்ளோபின் கண்டென்ட் இருக்கிறதுனால நமக்கு ரெட் கலராக தெரியும். ஸோ அதுதான் ஹீமோக்ளோபின் சொல்லுவோம். ஓகே, ஸோ இது ஒரு 1 மார்க்கில் கேட்கலாம். அந்த சீலோமிக் ஃப்ளூயிட் கண்டெய்ன்ஸ் டேஸ்ன்னு கேட்டால் ஹீமோக்ளோபின் சொல்லுவோம். ஓகே, ஸோ அண்ட் தென் தேர் ஆர் 4 லாஞ்சிடியூஷனல் சேனல்ஸ் இருக்குது. ஸோ தேர் ஆர் எத்தனை லாஞ்சிடியூஷனல் சேனல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 லாஞ்சிடியூஷனல் சேனல்ஸ் இருக்குது. எத்தனை, 4 லாஞ்சிடியூஷனல் சேனல்ஸ் இருக்குது. ஸோ 1 சேனல்ஸ் லைஸ் அபவுட் டார்சல் த அலைமெண்ட்ரி கேனல்ஸ். அலைமெண்ட்ரி கேனல் அப்படிங்கிறது உணவு குழல் அப்படின்னு சொல்கிறோம். உணவு குழலுக்கு டார்சல்னா மேல்புறம்னு சொல்லுவோம். டார்சல்னா என்னன்னு சொல்கிறோம், மேல்புறம். அலைமெண்ட்ரி கேனலோட மேற்புறத்தில் ஒரு சேனல்ஸும் 1 பிலோ வென்ட்ரல் த அலைமெண்ட்ரி கேனல். வென்ட்ரல்னா வயிற்றுப்புறம், கீழ்ப்புறம்னு சொல்லுவோம். அலைமெண்ட்ரி கேனலோட கீழ்ப்புறத்தில் ஒன்றும். த அதர் 2 சேனல்ஸ் லை ஆன் எய்தர் லேட்ரல் சைடு. லேட்ரல் மீன்ஸ் பக்கவாட்டு அப்படின்னு சொல்லுவோம். லேட்ரல்னா என்னன்னு சொல்கிறோம், பக்கவாட்டு அப்படின்னு சொல்கிறோம் ஆஃப் த அலைமெண்ட்ரி கேனல். ஸோ அப்போ உணவு குழலோட மேற்புறம் ஒன்று, கீழ்ப்புறம் ஒன்று, 2 சைடு பக்கவாட்லையும் 2. அப்போ மொத்தம் எத்தனை சேனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 சேனல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ அண்ட் தென் இந்த 4 அலைமெண்ட்ரி கேனல் விச் சர்வ், அலைமெண்ட்ரி கேனல் என்ன மாதிரி சர்வ் பண்ணும் அப்படின்னா அஸ் எ ஹார்ட் அண்ட் ஹாவ் இன்னர் வால்ஸ். ஹார்ட்டில் என்ன இருக்குன்னா வால்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ரைட் சைடு இருக்குது, லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ ரைட் சைடு ட்ரைகஸ்பீடு வால்வ் இருக்குது, லெஃப்ட் சைடு பைகஸ்பீடு வால்வ் இருக்கும். ஸோ அந்த வால்வோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஏட்ரியத்திலிருந்து வென்ட்ரிக்கலுக்கு பிளட்டை மூவ் பண்ணோம், உந்தி தள்ளக்கூடியது, உள்ளே போன பிளட்டை வெளியேற்றாமல் பாதுகாக்கிறது தான் இந்த வால்வ்ஸோட ஃபங்க்ஷன் ஹார்ட்டில். ஸோ அது மாதிரி எதுவும் சர்வ் பண்ணுதுன்னா அலைமெண்ட்ரி கேனலும் சர்வ் பண்ணக்கூடியது. ஓகேவா, ஸோ ஆல் த 4 சேனல்ஸ் ஆர் கனெக்டட் டுகெதர் போஸ்டீரியர்லி இன் த 26th செக்மெண்ட்ஸ். ஸோ எத்தனாவது செக்மெண்ட்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கும் 4 சேனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26th செக்மெண்ட். மொத்தம் லீச்சில் எத்தனை செக்மெண்ட்டு, 33 செக்மெண்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். அதில் 26th செக்மெண்ட்டில் தான் இந்த 4 சேனல்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கும். சேனல்ஸ்னால் கால்வாய்கள் அப்படின்னு சொல்லுவோம். சேனல்ஸ்னால் என்னன்னு சொல்கிறோம், கால்வாய்கள் அப்படின்னு சொல்கிறோம். போஸ்டீரியர்லி அப்படின்னா கீழ்ப்புறம் அப்படின்னு சொல்கிறோம். போஸ்டீரியர்னா கீழ்ப்புறம். அப்போ 4 கால்வாய்களும் கீழ்ப்புறத்தில் தான் என்ன ஆயிருக்கும், 26th செக்மெண்ட்டோட கீழ்ப்புறத்தில் கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்குலேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் சிஸ்டம் தான் என்னென்னு சிஸ்டம்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் சிஸ்டம் நர்வஸ் சிஸ்டம். லீச்சோட நெக்ஸ்ட்டு சிஸ்டம் தான் என்னன்னு சொல்கிறோன்னா நர்வஸ் சிஸ்டத்தை பார்க்குறோம். இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஸோ லீச்சில் என்ன நர்வஸ் சிஸ்டம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பார்க்குறோம். என்ன நர்வஸ் சிஸ்டம் பார்க்குறோம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ஷார்ட் ஃபார்மாக என்னன்னு சொல்லலாம்னா சிஎன்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிஎன்எஸ் மீன்ஸ் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதில் ஒன்று தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஹியூமன் பீயிங்லேயே நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. ஸோ நர்வஸ் சிஸ்டத்தில் 3 டைப் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் இருக்கும். ஸோ ஒன்று சிஎன்எஸ்ஸு அண்ட் தென் பிஎன்எஸ்ஸு, ஸோ அண்ட் தென் ஏஎன்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். பிஎன்எஸ்ஸு அண்ட் தென் லாஸ்ட் ஒன் என்னன்னு சொல்லுவோன்னா ஏஎன்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், பெரிபெரி நர்வஸ் சிஸ்டம், ஆட்டோனாமிக் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி 3 டைப் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நர்வஸ் சிஸ்டமும் ஒவ்வொரு வேலையை செய்யும். ஆனால் லீச்சில் நம்ம எந்த நர்வஸ் சிஸ்டத்தை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை பற்றி பார்க்குறோம். எதை பற்றி பார்க்குறோம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அப்போ சிஎன்எஸ்ஸை பற்றி பார்க்குறோம். கன்சிஸ்ட் ஆஃப் நர்வ் ரிங். ஸோ சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் லீச் கன்சிஸ்ட் ஆஃப் எ நர்வ் ரிங் அண்ட் பேர்டு வென்ட்ரல் நர்வ் கார்டு. ஸோ பேர்டு மீன்ஸ் ஓர் இணை அப்படின்னு சொல்கிறோம். ஓர் இணை, பேர்னாவே 2ன்னு சொல்லுவோம். 2
ரெண்டு சேர்ந்தது தான் ஒரு பேர் அப்படின்னு சொல்கிறோம். ஓரிணை வென்ட்ரல் மீன்ஸ் வயிற்றுப்புறம், நர்வ் கார்டு அப்படின்னா நரம்பு நாணை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்று நர்வ் ரிங்கு, இன்னொன்று ஓரிணை வயிற்றுப்புற நரம்பு நாணை கொண்டுள்ளது. ஓகேவா? So and then first one is nerve ring is surrounded the pharynx. So எதை சுற்றி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா pharynx சுற்றி இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா nerve ring அப்படின்னு சொல்கிறோம். ஸோ and then இருக்கிறது அதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா nerve ring and is formed சூப்ரா பெரிஞ்சியல் கேங்கிலியன்னு சொல்கிறோம். ஸோ ஒன்று வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்ரா பெரிஞ்சியல் கேங்கிலியன்னு சொல்கிறோம். ஸோ அண்ட் தென் இருக்கிறது சர்க்கும் பெரிஞ்சியல் கேங்கிலியன்னு சொல்லலாம். தேர்டு ஒன்று என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் பெரிஞ்சியல் கேங்கிலியன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டே nerve ring is surrounded by a pharynx. pharynx அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டை அப்படின்னு சொல்கிறோம். pharynx அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்கிறோம் தொண்டை அப்படின்னு சொல்கிறோம். தொண்டையை சுற்றி காணப்படக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா nerve ring அப்படின்னு சொல்கிறோம். and is formed சூப்ரா பெரிஞ்சியல் கேங்கிலியன். சூப்ரா பெரிஞ்சியல் கேங்கிலியன் அப்படிங்கிறது தொண்டை மேல் நரம்பு திரள் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் தென் சர்க்கும் பெரிஞ்சியல் கனெக்டிவ் அப்படின்னா தொண்டையை சுற்றி இணைப்புன்னு சொல்கிறோம். அண்டு சப் பெரிஞ்சியல் கேங்கிலியன் அப்படின்னா தொண்டை கீழ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ nerve ரிங்கு pharynx-ஐ சரவுண்ட் பண்ணி இருக்கும். இட் ஃபார்முடு தொண்டை மேல் நரம்பு திரள் ஒன்றும், தொண்டை சுற்று நரம்பு திரள், அண்ட் தென் தொண்டை கீழ் நரம்பு திரள்னு ஃபார்ம் பண்ணக்கூடியது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் சப் பெரிஞ்சியல் கேங்கிலியன் லைஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா pharynx-ல இருக்கும். ஸோ pharynx-ஓட கீழே இருக்கக்கூடியதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சப் பெரிஞ்சியல் கேங்கிலியன் சொல்கிறோம். கேங்கிலியன் மீன்ஸ் நரம்பு திரள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அண்ட் இஸ் ஃபார்ம்டு பை ஃபியூஷன் ஆஃப் 4 pair ஆஃப் கேங்கிலியா. ஸோ அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா 4 pair ஆஃப் கேங்கிலியாவை என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபார்ம் பண்ணும். ஸோ இதுதான் லீச்சோட நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ அண்ட் தென் இருக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டத்தோட டைக்ராம் பார்க்கலாம். ஸோ லீச்சோட நர்வஸ் சிஸ்டத்தோட டைக்ராமு அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இதுதான் லீச்சோட நர்வஸ் சிஸ்டத்தோட டைக்ராம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெயினு. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டு எதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த பார்ட்டை பிரெயின்னு சொல்கிறோம். ஸோ இதில் சென்ட்ரலில் இருக்கிறது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு இந்த ரீஜியனை வென்ட்ரல் நர்வ் கார்டு, வயிற்றுப்புற நரம்பு நாணைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரவுண்ட் லைக் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேங்கிலியன். கேங்கிலியன் அப்படிங்கிறது நரம்பு திரள்னு சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் ஃபார் நர்வஸ் சிஸ்டம், டைக்ராம் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். லீச்சோட நர்வஸ் சிஸ்டத்தோட டைக்ராம் தான் இது. ஓகேவா? ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சிஸ்டம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ரீட்ரி சிஸ்டம். ஸோ நெக்ஸ்ட்டு சிஸ்டம் நம்ம எதை பற்றி பார்க்குறோம்? எக்ஸ்க்ரீட்ரி சிஸ்டத்தை பற்றி பார்க்குறோம். ஸோ எதை பற்றி பார்க்குறோம்? எக்ஸ்க்ரீட்ரி சிஸ்டம். ஸோ எக்ஸ்க்ரீட்ரி அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் சிஸ்டம் எக்ஸ்க்ரீட்ரி சிஸ்டம். ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறேன்னா கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம். லீச்சோட கழிவு நீக்க மண்டலம் பார்த்தோம் அப்படின்னா லீச்சுக்கு எக்ஸ்க்ரீஷன் டேக் பிளேஸ் பை செக்மெண்ட்லி அரேஞ்ச்டு பேர்டு டியூபுல்ஸ் கால்டு நெஃப்ரிடியா. ஸோ இது ஒரு 2 மார்க்கில் கேட்கலாம். டிஃபைன் நெஃப்ரிடியா அப்படிங்கிறது. ஸோ நெஃப்ரிடியா அப்படிங்கிறது மூலமாக தான் லீச்சில் என்ன நடக்கும் அப்படின்னா எக்ஸ்க்ரீஷன் நடக்கும். எக்ஸ்க்ரீஷன் அப்படிங்கிறது என்னன்னா கழிவு நீக்கம், கழிவுகளை வெளியேற்றும். எதன் மூலம்? நெஃப்ரிடியா மூலம். அந்த நெஃப்ரிடியா எப்படி இருக்கக்கூடிய டியூப்னு பார்த்தோம்னா செக்மெண்ட்லினா கண்டமாக. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸோ இதுதான் ஃப்ராக்மெண்ட்டாக இருக்கிறது தான் இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கண்டமாக. இது ஒரு செக்மெண்ட்டு, இது ஒரு செக்மெண்ட்டு, இது ஒரு செக்மெண்ட்டு, இது ஒரு செக்மெண்ட்டு. அப்போ இந்த மாதிரி செக்மெண்ட்டாக அரேஞ்சாக இருக்கக்கூடிய டியூப் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நெஃப்ரிடியா அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? நெஃப்ரிடியா. நெஃப்ரிடியா மூலம் தான் லீச் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸ்க்ரீஷன் நடக்கும். ஸோ இது 1 மார்க்லையும் கேட்கலாம், 2 மார்க்லையும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் இருக்கிறது
எத்தனை பேர் ஆஃப் நெஃப்ரிடியா லீச்சில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 17 பேர் ஆஃப் நெஃப்ரிடியா இருக்குது. எத்தனை பேர் ஆஃப் நெஃப்ரிடியா? 17 பேர் ஆஃப் நெஃப்ரிடியா. இது ஒரு இம்பார்ட்டண்டான 1 மார்க்கு. டோட்டல் நம்பர் ஆஃப் நெஃப்ரிடியா பேர்ஸ் எவ்வளவுனா 17 பேர் ஆஃப் நெஃப்ரிடியா விச் ஓப்பன் அவுட் பை நெஃப்ரிடியா ஸ்போர். ஸோ போர்ஸ் அப்படின்னாவே நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா துளை அப்படின்னு சொல்கிறோம். போர்ஸ்னால் என்னன்னு சொல்கிறோம்? துளை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 17 பேர் ஆஃப் நெஃப்ரிடியாவும் எங்கே ஓப்பனாக இருக்கும் அப்படின்னா நெஃப்ரிடியோ போர்ஸில் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஓப்பன் ஆகும். ஃப்ரம் த எத்தனாவது செக்மெண்ட்லேருந்து எத்தனாவது செக்மெண்ட்டுனா 6th செக்மெண்ட்லேருந்து 22nd செக்மெண்ட் வரைக்கும். 6th செக்மெண்ட்லேருந்து 22 செக்மெண்ட் வரைக்குமே இருக்கக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெஃப்ரிடியா ஸ்போர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ நெஃப்ரிடியோ ஸ்போர் வந்து ஃப்ரம் 6th செக்மெண்ட்லேருந்து 22nd செக்மெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இது ஒரு 1 மார்க்கில் கேட்பாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் நெஃப்ரிடியா போருங்கிறது நெஃப்ரிடியா 17 பேர் ஆஃப் நெஃப்ரிடியா இருக்குது. ஸோ அந்த நெஃப்ரிடியா எல்லாமே எங்கே ஓப்பனாக இருக்குன்னா நெஃப்ரிடியா போர்ஸ்னால் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா துளை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது 6th to 22nd செக்மெண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். என்னன்னு சொல்கிறோம்? எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு இருக்கிற சிஸ்டம் என்ன சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீச்சில் ஒன்று ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பற்றி பார்த்தோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பார்த்துட்டோம், சர்க்குலேட்டரி சிஸ்டம் பார்த்தோம், நர்வஸ் சிஸ்டம் பார்த்தோம், அண்ட் தென் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஓகே, தேங்க்யூ.